மேசம் தொடக்கம் மீனம் வரைக்குமான 12 ராசிக்குமான வார ராசி பலன் 26/7 தொடக்கம் 2/8 வரைக்குமான ஒரு கிழமைக்கான வார ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ராசி பலனை பார்த்து உங்களின் தொழில், நிதி, குடும்பம் போன்றவற்றை பார்த்துட்டு உங்களின் இதில் 12 ராசியிலும் எந்த ராசிக்காரர்களுக்கு 5 ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் ராசி 5 ராசி எது, அதில் எந்தெந்த ராசிக்கு இந்த 12 ராசியில பணம் வரப்போகின்றது என்பதையும் விரிவாக பார்க்கலாம். அதுக்காண்டி இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். தொடர்ந்து பார்க்கறதும் இதுவரைக்கும் வீடியோக்களை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் கிளிக் பண்ணுங்கள், பகிருங்கள், முழுமையாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். சரி, மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு பொது பலனம் பார்ப்போம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும், இருந்த காரியங்கள் சுமூகமாக முடியும். உங்களின் தொழில உத்தியோகத்தை பார்த்தா மேசராசி அன்பர்களே, வேலையில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும், திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும். நிதி நிலைமையை பார்த்தால் எதிர்பாராத பணவரவு தடையின்றி வந்து சேரும். எதிர்பாராத பணவரவு வந்தாலும் உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் எப்படி வேண்டாம். உங்களுக்கு 3ஆம் மாதம் தொடக்கம் சனி பேச்சு, அதாவது 7.5 சனி செலவுஸ்தானம் நடைபெறுவதனால் சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத பணவரவுகள் இந்த வாரம் நடைபெறும். மேசராசி என்பர்களே, உங்களின் குடும்பத்தை பார்த்தால் கணவன் மனைவி இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அடுத்தது ரிஷவராசி. ரிஷவராசி என்பவர்களுக்கான பொது பலனை பார்ப்போம். நிதானமும் பொறுமையும் தேவைப்படும் ரிஷவராசி என்பவர்களே, நிதானத்துடன் செயற்படுங்கள், இல்லாட்டி பிரச்சனைகளில் மாட்டுப்படாதீர்கள். இந்த வாரம் சுப காரியம் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். சுபகாரியத்துக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். உங்களின் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்ப்போம். ரிஷவராசி என்பவர்களே, உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசவும், இல்லாட்டி பேசுவதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அடுத்த நிதி நிலைமையை பார்த்தா வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் ரிஷவராசி என்பவர்களே, எனவே திட்டமிட்டு செயற்படுவது நல்லது. குடும்பம், உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரிஷவராசி என்பவர்களே, உறவினரின் வருகை உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது மிதுனம். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கான பொது பலனை முதல்ல பார்ப்போம். சுறுசுறுப்பும் தைரியமும் கூடும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். இது மிதுன ராசியின் தொழில் உத்தியோகத்தை பார்த்தால் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமானவர்கள், நல்ல லாபம் கிடைக்கும். நிதி நிலைமையை பார்த்தால் பொருளாதார நிலை உயரும், பழைய கடன்கள் அடைக்கும் வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தை பார்த்தா பிள்ளைகளின் சாதனை மனதிற்கு மகிழ்ச்சி தரும். அடுத்தது கடகராசி என்பவர்களே, கடகராசிக்கான பொது பலன் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய வாரம். யோசித்து முடிவெடுங்கள், எல்லாவற்றில் கவலைப்படுவீர்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம் கடகராசி என்பவர்களே, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உங்களின் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்த்தால் வேலையிடத்தில் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது கடகராசி என்பவர்களுக்கு நல்ல. மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாதீர்கள். நிதி நிலைமையை பார்த்தால் வரவும் செலவும் சமமாக இருக்கும். வரவு வந்தால் செலவும் ஏற்படும், செலவு வந்தால் வரவும் சமனாக இருக்கும். தேவையற்ற விரயங்களை தவிர்க்கவும். யாருக்கும் கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனமாக இருங்கள் கடகராசி என்பவர்களே, வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளார்கள். தேவையற்ற விஷயங்கள், வம்புகள், வழக்குகளில் ஈடுபடாதீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் வரலாம், விட்டு கொடுத்து செல்வது நல்லது கடகராசி என்பவர்களே, சிறு சிறு விவாதங்கள் வந்து செல்லும். அடுத்தது சிம்மம். சிம்மராசி என்பவர்களின் பொதுப்பலன் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உத்வேகம் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையும் கூடும். தொழில் உத்தியோகத்தை பார்த்தால் அரசு வழியில் எதிர்பார்க்கும் நன்மைகள் தடையின்றி நடக்கும். பதவியுயர்வு வாய்ப்பு உண்டு சிம்மராசி என்பவர்களே. நிதி நிலைமையை பார்த்தால் புதிய வருமான வழிகள் திறக்கும், சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தை பார்த்தால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் சிம்மராசி என்பவர்களே. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்கான பொது பலன் நன்மைகள் அதிகரிக்கும். இனிய வரவு இந்த வாரம் இனிய வாரமாக, சந்தோஷமான வாரமாக, திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் கன்னிராசி என்பவர்களே. உங்களின் தொழில் உத்தியோகத்தை பார்த்தால் உத்தியோகத்தில் அமைதியும் திருப்தியும் நிலவும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நிதி நிலைமையை பார்த்தால் தன வரவு சிறப்பாக இருக்கும், பணப்புழக்கம் கணிசமாக உயரும். குடும்பம், வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும்.
குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும். அடுத்தது துலா. துளாராசி என்பவர்களே, உங்களின் பொதுப்பலன். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். துளாராசி என்பவர்களே, உங்களின் தொழில் உத்தியோகத்தை பார்த்தால் வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நிதி நிலைமை பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். துளாராசி என்பவர்களே, முதலீடுகள் நல்ல பலன் தரும். குடும்பத்தினருடன் சிறு பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். துளாராசி என்பவர்களே, சுற்றுலா செல்ல நேரிடலாம். அடுத்த விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களின் பொதுப்பலன். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அறிமுகமில்லாத நபர்களிடம் எதையும் பகிர வேண்டாம், கொடுக்க வேண்டாம். இருந்தால் எது என்றாலும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். தொழில் உத்தியோகத்தில் வேலையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உங்களின் பணி மாற்றுதல் கிடைக்கலாம், பணி மாற்றங்கள் கிடைக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களே, வேலையில் சுமை ஏற்படும். வேலையில் அதிக கவனம் செலுத்துங்கள். நிதி நிலைமை எதிர்பாராத பணம் கைக்கு வர சற்று தாமதம் ஆகலாம். பண பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பம். பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நன்மை அளிக்கும். இல்லாத பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீர்கள். அடுத்தது தனுசு. தனுசு ராசி என்பவர்களே, பொதுப்பலன். நட்பலன்கள் சூழும். பேரம். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பார்த்தால் தொழிலில் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகள் கை கொடுக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். நிதி நிலைமையை பார்த்தால் எதிர்பாராத தன லாபம் உண்டு. கடன்கள் குறையும். குடும்பத்தை பார்த்தால் கணவன் மனைவி இடையே அந்நியோன்யம் கூடும். சுப செய்திகள் வந்து சேரும். அடுத்தது மகரம். மகர ராசி என்பவர்களின் பொதுப்பலன். காரிய தடைகள் விலகும். சுபமான மாற்றங்கள் நிகழும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். திறம்பட செய்து பாராட்டு பெறுவீர்கள். நிதி நிலைமையை பார்த்தால் சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அல்லது திடீர் பண வரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மகர ராசி என்பவர்கள். குடும்பம். உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் கூடும். கும்பராசி என்பவர்களே, பொதுப்பலன். பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலம். கும்பராசி என்பவர்களை பொறுமையாக செயல்படுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். வீண் பிரச்சனைகள் பிரிவுகளை சந்திக்க நேரிடும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வேலையில் கூடுதல் கவனம் தேவை. கும்பராசி என்பவர்களே, மேலதிகாரிகளுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். உங்களுக்கும் 7 சனி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. கடைசி கூறு 2.5 வருடம். கடைசி 2.5 வருடம். நிதி நிலைமை வரவு மீதமாக இருந்தாலும் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தை பார்த்தா பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்தது மீனம். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படியான பலன் என்பதை பார்க்கலாம். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கான பொதுப்பலன். மனக்கவலைகள் அகலும். எடுத்த காரியங்கள் தெளிவாக திட்டமிடுதலுடன் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் தொழில் உத்தியோகத்தை பார்த்தால் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும். புது முயற்சிகள் நல்ல பலனை தரும். நிதி நிலைமையை பார்த்தால் சுப செலவுகள் அதிகரிக்கும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். இதில் 5 ராசிகள் அதிர்ஷ்டம் தருபவை என்று சொன்னான். என்னென்ன ராசி என்று பார்க்குறவர்களுக்கும் இது வரைக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சேவ் பண்ணுறாக்கள் சேவ் பண்ணி பவலப் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். 12 ராசிக்குமான பலனை பார்த்துட்டோம். இதில் 5 ராசிக்காரர்கள் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம், மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கு பணவரவு ஏற்படும் என்பதையெல்லாம் பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் 5 ராசிக்காரர்கள். மேசம். தொழில் மற்றும் முயற்சியில் தொட்டதெல்லாம் துலங்கும். அடுத்த சிம்மத்துக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அரசு வழி உதவிகளும் புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். துலாத்துக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் யோகமும் உண்டாகும். தனுசுக்கு பாக்கியஸ்தானம் பலமாக இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். மீனத்துக்கு சுப செலவுகள் குறைந்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிட்டி மன மகிழ்ச்சி தரும். தொல்லைகள் விலகும். அதிக பண வரவு பெறப்போகும் ராசிகளையும் பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக உயர்வு, எதிர்பாராத பணவரவு மற்றும் கடன்கள் தீர்வதற்கான யோகம் கொண்ட ராசிகள். முதலாவது ராசி ரிஷபம். தனஸ்தானம் பலத்தால் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். புதிய வருமானம் வழிகள் திறக்கும். அடுத்தது மிதுனம். வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். முதலீடுகளில் இருந்த எதிர்பாராத வருமானம் வரும். அடுத்தது கன்னி. பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும்.
பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அடுத்தது மகரம். 2ஆம் இடத்தில் கிரக சேர்க்கை சாதகமாக இருப்பதால் திடீர் பண வரவு அல்லது சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பு: இவை பொதுவான கோச்சார கணிப்புகள் ஆகும். தனிப்பட்ட உங்களின் ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்திகளுக்கு ஏற்ப சுப பலன்களின் அளவு மாறுபடலாம். இது பொது ராசி பலன்.